எப்பா கேக்கையாரு என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணிக்கிட்டு வந்த இந்த கடப்பார பேட்டிங் அப்ப எஸ்ஆர் கச்ச 165க்குள்ள சுருட்டி அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாம வந்து நீங்களும் தொடர்ந்து 3ஆம் மேட்ச் வின் பண்ணிருக்கீங்க. பாயிண்ட் டேபிள்ல கடைசி இருப்பீங்க, சும்மா இருப்பீங்கன்னு பார்த்தா செம கம்பேக் கொடுத்து சரியான ரிவெஞ்ச் கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கடப்பார எஸ்ஆர் கச்சு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணவனே சரி இன்னைக்கு எப்படி 250 260 போக போகுது, ஏன்னா கேகேஆருக்கு எதிரானவே இந்த எஸ்ஆர் கச்சு பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8.5 ஓவர்ல அதே மாதிரி தான் அடிச்சீங்க. கிட்டத்தட்ட வந்து 105 ரன் எடுத்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் உள்ள 9 ஓவர்ல மேட்ச் சுத்தமா மாறி போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 9 ஓவர்ல வெறும் 60 ரன் எல்லா விக்கெட்டும் இழந்துட்டாங்க. 19 ஓவர் முடிவுல 165 ரன் தான் எடுக்க முடிஞ்சு ஆல் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் கேகேஆர் பவுலர்ஸோட ரிடெம்ஷன் தான் சொல்லலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில மேட்ச்கள் சரியா ஆடல, ஆனா இப்ப வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், கார்த்திக் தியாகின்னு பவுலிங்ல கலக்குன்னு கலக்கிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட், சுனில் நரேன் 2 விக்கெட், கார்த்திக் தியாகி 2 விக்கெட், மீதி பவுலர்ஸ் எல்லாம் தலா 1 விக்கெட் அப்படின்ட்டு எஸ்ஆர் கச்ச 165க்குள்ள செமையா சுட்டிட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஆர் கச்சோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா 15 ரன்ல அவுட் ஆனாப்ல. ஆனா அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டும் இசான் கிஷனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 105 ரன் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளாசன் வந்து ஒரு கேட்ச் கொடுப்பாரு பாருங்க, அதுல நம்ம ரோமன் பவுல் ஒரு அருமையான கேட்ச் பிடிப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு வெளியே ஆயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்த கேகேஆர் ஆரம்பத்துல பின் ஆலன் வந்து அதிரடியா ஆடினாலும் அதுலயும் பேட் கமின்ஸோட ஒரு ஓவர்ல பின் ஆலன் கிட்டத்தட்ட 5 பால்ல 27 ரன் போல் வெளுத்தாப்ல. ஆனா விவரமா பேட் கமின்ஸ் பின் ஆலன லாஸ்ட் பால்ல விக்கெட் தூக்கிட்டாப்ல. இதுக்கப்புறம் ரகுவன்சியும் ரகானையும் எப்பயும் போல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரிங்கு சிங் என்னப்பா இந்த மேட்சை இவ்வளவு இழுத்துக்கிட்டீங்க, சட்டு புட்டு முடிச்சு விடுங்க அப்படின்ட்டு 11 பால்ல 22 ரன் அடிச்சு 19வது ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. இருந்து கேகேஆர் நல்ல ஃபார்முக்கு வந்தாலும் ஆர்சிபிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மேட்சை மட்டும் எஸ்ஆர் கட்சி வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல வந்து கம்ஃபர்டபுளா போய் உட்கார்ந்திருப்பாங்க. அதை வந்து கேகேஆர் தடுத்து நிப்பாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.